லக்ஷ்மி வந்தாச்சு. powered by Joy Alucas, world's favorite jeweler. உங்க 3 பேரையும் நான் அழிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. ஜெயிலுக்கு போய் நீ கழித்தணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் புருஷனோட அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்கு. என்ன அடிக்கிற உன்ன? அம்மா என்னம்மா? அம்மா எனக்கு என்னடி ஆச்சு? என்னால எந்திரிக்க முடியல. கால் வரலடி. எனக்கு என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? சொல்லுடி, எனக்கு என்ன ஆச்சு? என் காலுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எங்க? டாக்டர் கூப்பிடு. டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா என்னாச்சு? டாக்டர் எனக்கு என்ன ஆச்சு? என் காலுக்கு என்ன ஆச்சு? என்னால எந்திரிக்க முடியல. சரிம்மா, நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா உங்க காலை ஆக்டிவேட் பண்ண முடியல. உங்களுக்கு கால் இருந்தும் இல்லாத மாதிரி தான். டாக்டர், என்னை ஏன் பழக்க வச்சீங்க? பேசாம என்ன கொண்டு இருக்கலாமே. ஏதாவது விஷ ஊசி போட்டு என்ன சாவடிச்சிடுங்க. அம்மா, எனக்கு ஏம்மா அப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன டாக்டர்? ஒரு உயிரை காப்பாத்துறதாம்மா எங்களோட வேலை. என்ன டாக்டர், நான் எப்படி எல்லாம் வாழுதவ? கடைசியில என்னால ஏன் வேலையை கூட செஞ்சுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நான் எதிர்பார்ப்போட வாழணுமா? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டாம். என்ன சாவடிக்க சொல்லுமா? என்ன சாவடிக்க டாக்டர். இப்படி செத்து போயிட்டேன். நான் செத்து அம்மா, போறேன் அம்மா, டாக்டர். அமைதியா இருங்கம்மா. எதுக்கு சத்தம் போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கால் போனவங்க, கை போனவங்க, ஏன் கண்ணு போனவங்க கூட இந்த உலகத்தை நேசிச்சு பிரச்சனைகளை சந்திச்சு வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கறோம்ல. எத்தனையோ பேர் உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்காங்கம்மா. விபத்தால மட்டும் இல்ல, பிறப்பால கூட இது நடந்துகிட்டு தான் இருக்கு. தைரியமா இருங்க. இதுக்கு முடிவு சாவுன்னு நினைக்கிறது தப்புமா. இதுவும் கடந்து போகும். தைரியத்தை இழக்காதீங்க. தைரியம் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ வைக்கும், இழந்ததை அடையவும் வைக்கும். இன்னும் உங்களால சாதிக்க முடியுமா? மனசை தளர விட்டுறாதீங்க. ரெண்டு பேரும் உள்ள புருஷன் பொண்டாட்டியே இருந்தாங்க. சொந்த பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணோட ரிஷி உல்லாசமா இருந்தாரு. லக்ஷ்மி ஒன்னும் புனிதமானவளா இல்ல, அவ கெட்டுட்டா.
அவளை பார்க்கறதுக்கு நாம ஏன் போகணும்? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல. இருக்கட்டும். உங்களுக்கு பாவமா இல்லையா டாடி? அவளுக்கு பாவம் பார்த்தா 1000 பாவம் நம்மள சுத்தும். அவளுக்கு பாவம் பார்த்த வரைக்கும் போதும். என்னது அப்பாவும் பொண்ணு பயங்கர டிஸ்கஷன் போல இருக்குது. ரித்திகா இந்தாமா பாலு. எனக்கு பால் வேணாம். ரித்திகா பாலை குடிமா. எனக்கு வேணாம் டாடி. விட்டுருங்க. பாப்பா பயங்கர கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன தம்பி சொன்னீங்க அப்படி? அது அவகிட்ட கேளுங்கண்ணே. அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்குது. ரித்திகா பாப்பா நீ அங்கிள்கிட்ட சொல்லுமா என்னம்மா நடந்துச்சு? அம்மாவை பார்க்கணும். ஐயோ அது பெரிய பிரச்சனை தான். அவங்க பண்ண தப்புக்கு தான் சாமி தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. அவங்கள போய் பார்த்தா நமக்கு என்ன தப்பு? கேள்வி நியாயமா தான் இருக்கு. அவளுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை மட்டும் பார்த்தாதானே. நம்ம போகாம இருந்தா, அவளை யாருமே போய் பார்க்காம இருந்தா, அதுவும் அவளுக்கு தண்டனை தான். அந்த தண்டனைய நாம அவளுக்கு கொடுப்போம். கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க தானே டாடி சொன்னீங்க. தம்பி கூட்டிட்டு தான் போயிட்டு வாங்களே தம்பி. வேணும்னா உங்க கூட நானும் வரேனே. எனக்கும் அவ ஆட்ட அடங்கி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் போலதான் இருக்கு. சரி இதை பாரு, 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டு உடனே வந்துடணும். ஓகே டாடி. சரி வா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். நான் ரெடி சரி, போ. ஆயிட்டு வந்துறேன். வெற்றி. சொல்லு லட்சுமி. இல்ல, என்னதான் மகதி நமக்கு கெடுதல் பண்ணிருந்தாலும் அவளுக்கு இப்படி ஆனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரம் அது உனக்கு நடந்திருந்தா அவ பார்ட்டி வச்சு கொண்டாடி இருப்பா. ஆனா நீ என்னன்னா அவளுக்காக பரிதாபப்படுற. அவ தப்பானவளாவே இருந்தாலும் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து வர்றதில்ல, அவங்க தேடிக்கிறது தான். அவ விதைச்சது அவளே அறுத்திருக்கா. மரணத்தை விட ஊனம் ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஊனத்தை விட தனிமை இன்னும் கொடுமையான விஷயம். கல்யாணம் பண்ணியும் அவ ஹஸ்பண்ட் கூட இல்ல, குழந்தை இருந்தும் உரிமை இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஆறுதலுக்கு வந்து பாக்குறதுக்கு கூட ஆள் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுனதும் அவன் மேல இருக்கிற கோவத்தை தூக்கி போட்டுட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவ இந்த நிலைமையில கூட திருந்திருக்கவே மாட்டா, அதுக்காக வருந்திருக்கவும் மாட்டா. அப்படிப்பட்டவளோட நமக்கு எதுக்கு லட்சுமி? இல்லங்க, அவ கெடுதல் தான் பண்ணிருக்கா. உங்க மேல காரை ஏத்தி கொல்லதான் வந்திருக்கா. ஆனா எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க அவள? அது ஒரு மனிதாபிமானம் தான். அவதான் உங்களை கொல்ல வந்தவளாச்சே, சாகட்டும்னு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. எதிரிக்கும் யாருக்கோ காட்டுனீங்கல்ல. உடைச்சிட்டு போட்டுமேனுதான். அவ சுயநலத்துக்கா இருந்தாலும் கோமாவுல இருந்து என்ன எடுத்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுயநனவுக்கு கொண்டு வந்தால. அவளும் பொழைச்சிட்டு போட்டுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவ செத்தா என்ன பொழைச்சா என்ன, அது நமக்கு அவசியமே இல்ல லட்சுமி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்காவது மகதியை போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுதுங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ நமக்கு என்ன சொந்தமா பந்தமா? எதுக்கு நம்ம அவளை போய் பார்க்கணும்? அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவ நம்ம குடும்பத்தை அழிக்க பார்த்தவ துரோகி, அத நினைச்சுக்கோ. துரோகிதான், நான் இல்லைன்னு சொல்லல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆயிட்டா. இன்னைக்கு நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அவளும் ஒரு காரணமா இருந்திருக்கா. அவளை பழி தீர்க்க எனக்கு 1000 காரணம் இருந்தாலும் நன்றி சொல்ல ஒரே ஒரு காரணம் போதும்ல. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. அவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது லட்சுமி. ஐயோ பரவாயில்ல, அவளோட எண்ணம் அவளோடயே போட்டும். அத பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமே. சரி, உன் விருப்பம். ஹாப்பி, வாங்க போலாம். ஐயோம்மா, அழாதீங்கம்மா. நான் வாழ்றதா சரி, நான் செய்யறதா சரி, நான் நினைக்கிறதுதா சரி. நான் இப்படி நான் அனுபவப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இது சுத்தி இருக்க இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கல. என்னோட உறவையும் நான் புரிஞ்சுக்கல. பணம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் இருந்தா எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ
மகதிக்கும் ரிஷிக்கும் நான் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேடி. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாது சரசு, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா எனக்கு அவங்க கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும்னு தோணுது. அப்பதான் நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். சரசு, அவங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்களா? என்ன வந்து பாப்பாங்களா? சொல்லுடி. நிச்சயமா உங்களை வந்து பாப்பாங்க, உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்கம்மா. நான் உங்களை போன் பண்ணி வர சொல்றேம்மா. அவங்க வருவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நான் பண்ணது கொஞ்சம் நெஞ்ச பாவமா? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை நான் உருவாக்கி இருக்கேன். அது நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஒரு நாள் கூட நான் மனுஷன் வாழலடி. வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அந்த ரிஷியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சுதான் குறியா இருந்தேன். அம்மா, ரிஷி சார் ரொம்ப நல்ல மனுஷம்மா. நீங்க திருந்தணுங்கிறது தான் அவரோட எண்ணமா இருந்துச்சு. அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்குவாருமா. இல்லடி, தப்பு அது. இந்த சூழ்நிலையில அவர் என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது அது என்னோட சுயநிலை மாதிரி இருக்கு. அது தப்புடி, எனக்கு அது வேண்டாம். அவர் வேற ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாலே அது எனக்கு போதும்டி. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. அவரு நல்லா இருக்கட்டும். தம்பி, ஆ? யார் தம்பி? மகதி ஃபோன் பண்றானே. பேசுங்க தம்பி. இன்னமும் உங்களை அழிப்பேன் அப்படி இப்படின்னு சவால் தான் விடுவாங்க. அவங்க இந்த ஜென்மத்துல மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தம்பி. ஹலோ, அம்மா, நீங்க பேசுங்க, பேசுங்க. நான் மகதி பேசுறேன். தெரியும், சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். என்ன தம்பி சொல்றாங்க? செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன தம்பி ஆச்சு? இதெல்லாமே ஒரு நடிப்புன. முதல்ல அவளுக்கு கேன்சர்னு சொல்லி நாடகம் ஆடி ஏமாத்திக்கிட்டு இருந்தா. இப்போ மன்னிச்சிருங்கன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை நம்பி நாம ஏமாந்ததெல்லாம் போதும். நம்ம போய் பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும்னா, இல்ல ஏதாவது பிளானா இருக்கும். அதுல சிக்கி நாம சின்ன பின்னமா ஆயிடுவோம். இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் அவங்க மாறாம இருக்க மாட்டாங்க. அவ மாறாம போறானே, அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லைண்ணே. நம்ம பட்டதெல்லாம் போதும். நான் அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, என் பொண்ணுக்கும் நல்லது. தம்பி, இந்த தெளிவு உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்திருந்தா அவங்க கொடுத்த தொல்லையால நீங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம இருந்திருப்பீங்க. உண்மைதானே, அதை விடுங்கண்ணே. அதே சொல்லிக்கிட்டேன். சரி, வாங்க போலாம். தம்பி, லட்சுமி மேடம் வரேன்னு போன் பண்ணியிருந்தாங்க. இருந்து அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம்ல? ம், சரிண்ணே, வந்துட்டோம். ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க அப்பாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எங்க அப்பா பேச்ச மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட குணம் தெரிஞ்சோ ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னால அவரு கொஞ்ச நெஞ்ச கஷ்டத்தை அனுபவிச்சாரு. அவர் என்ன பார்க்க வரமாட்டாரு சரசு. நான் அவருக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய நான் வாழ்ந்து யாரோட உதவியும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு வாழறதுதான். அதான் நான் செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை. அம்மா, ரிஷி, என்ன மன்னிச்சிருங்க. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு. உங்க 2 பேருக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ரிஷி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மகதி, எப்போ நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்களோ
அப்பவே நீங்க செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நாங்க உங்களை மன்னிக்க மட்டும் இல்ல, நடந்த எல்லா சம்பவங்களையும் மறக்கவும் தயாராயிட்டோம். இது போதும், எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். இப்பவே இந்த நொடி என் உயிர் போனாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். அப்படிலாம் பேசாதீங்க. இது வரைக்கும் வாழாத வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரிஷி ஒரு நல்ல ஹஸ்பண்டா உங்களை நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மகதி. சார், பார்த்து பெண்ணு நம்பிக்கை ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா அம்மா பாவம்பா, அம்மாவை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லுங்கப்பா. அம்மா கிட்ட பேசுங்கப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா என்னோட ஆசை. மகதி பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க சார். மகதி, நான் உன்னை எப்பவும் விரோதியா நினைச்சது இல்லை. நீ திருந்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து நீ திருந்துவ நான் நினைக்கவே இல்லை. இப்பவும் சொல்றேன், உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு, உன் அழகுக்கு ஆசைப்பட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கல. உன் அன்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இந்த அன்பு எனக்கு போதும். இதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா ஏங்கினேன். நான் உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன். நம்ம குடும்பத்தை ஒன்னா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ எல்லா விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா மாமா, ரிஷி மகதியை ஏத்துக்கிட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மாமா. ஐயோ, அந்த மகதி கூட வாழறது ரொம்ப கஷ்டமாச்சே. அத்த, கஷ்டத்தை பார்த்தா சில இஷ்டங்கள் நடக்காம போயிடும். நீங்க இருக்கீங்களே, உங்களை நாங்க பாத்துக்கலையா? போங்க மாப்பிள, நீங்க எல்லாத்துக்கும் என்னத்தான் கிண்டல் பண்ணுவீங்க. ரிஷி அவரோட குழந்தைக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைக்காக அவர் பொறுத்துட்டு இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப முழுக்க முழுக்க மகதிக்காக தான் இந்த முடிவையே எடுத்திருக்காரு. குழந்தைய பாத்துக்க ஒரு அம்மா வேணும்னு ரிஷி தம்பி கஷ்டப்பட்டாரு. இப்ப அம்மாவையும் சேர்த்து அவர் தானே பாத்துக்கணும். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து இவங்க அம்மாவை பாத்துக்கலையா? அந்த மாதிரி தான். ஆமாமா, இவர் தான் இவங்கள பார்த்து அப்படியே கிழிச்சிட்டாரு. இல்லடி, நான் பொதுவா தானே சொன்னேன். சரிப்பா, இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்பவே இந்த ஒரு விஷயத்தை இப்ப பேசி முடிச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். சொல்லுங்க மாமா. நாம எல்லாரும் பொள்ளாச்சிக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஆமாமா, இங்க இருந்தாலும் உட்காந்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க, அங்க போனாலும் சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்க போறீங்க. என்ன பெருசா செய்ய போறீங்க? அப்பா, நான் எப்பவோ சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஊரே பிடிக்கலன்னு. சரி, இப்ப நீங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா லட்சுமி சம்மதிச்சாதான் நாம எல்லாரும் போக முடியும். ஏன்னா அவ முடியாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இங்கேயே டேரா போறதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. இது நேத்திக்கு இன்னைக்கு நடக்குது. மாமா, இதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு பல காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வரமாட்டேன்னு. ஏய், சொல்றதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ வந்தே ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ல வர்றத முழுசா கேளுங்களேன். நான் இப்பவே சொல்றேன், இவ சொல்ற காரணத்தை யாரும் ஒத்துக்கவே கூடாது. ஊர் பிரச்சனையெல்லாம் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்காக இதுக்காகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. டேய், அவளை பேசதான் விட. சரி சொல்லு. அத்தை, நான் வரமாட்டேன்னு. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல பாத்தீங்களா? நீ கொஞ்சம் பேசாம முழுசா இரு. பேசுறதுக்கு விடுற அடுத்தவங்கள. மாமா, நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. நானே பொள்ளாச்சிக்கு போகணுங்கிற முடிவோடு தான் மாமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா.